ஹாய் ஆல், இது வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கைட்லைன்ஸ் வீடியோ. எதை பற்றினா கவர்மெண்ட் லேப்டாப் ஸ்கீம் பற்றி. அதாவது இப்போ கவர்மெண்ட் வந்து லேப்டாப் ஸ்கீம் மூலமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போங்கன்னா, இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து யாருக்கு உண்மைக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காதுங்கிற எலிஜிபிலிட்டி அப்படி செக் பண்ணணும் அஃபிஷியலாக அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். ரெண்டாவது, நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் காலேஜுக்கு வந்து வாங்கினோடனே நீங்கள் என்னென்னா கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். மூணாவது, உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா அது மூலமாக வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறது பார்க்க போகிறோம். நாலாவது, நீங்கள் இஷ்யூ வராமல் எப்படி உங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு லேப்டாப் கிடைக்குமா கிடைக்காதுன்னு பார்க்கணும். இது எல்லாத்துக்குமே முன்னாடி உங்களுக்கு 3 விஷயம் கண்டிப்பாக வேணும். அது என்னென்னா, உங்கள் காலேஜ் யூஸ் பண்ண யூமிஸ் நம்பர்னா உங்கள் காலேஜ் அதை வச்சு தான் உங்களுக்கு பஸ் பாஸோ ஸ்காலர்ஷிப்போ எல்லாமே உங்கள் காலேஜ் அந்த யூமிஸ் நம்பர் வச்சு தான் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுவாங்க. அந்த யூமிஸ் நம்பர் உங்களுக்கு வேணும். அது வந்து உங்கள் காலேஜ் முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் காலேஜிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்களோட யூமிஸ் நம்பர் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட யூமிஸ் நம்பர் நீங்கள் வாங்கினப்போ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நோட்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த யூமிஸ் நம்பரோட பாஸ்வேர்டு, அந்த யூமிஸ் நம்பரோட பாஸ்வேர்டு என்னென்னா உங்கள் ஃபோன் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்டும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட இயரும் தான் அந்த யூமிஸ் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட். ஸோ உங்களோட யூமிஸ் நம்பர் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு வாங்கி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட சீரியல் நம்பர் வேணும். இது வந்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு வேண்டாம், பட் அதுக்கு அடுத்து அக்னாலஜ்மெண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ராடக்டோட சீரியல் நம்பர் வேணும். சப்போஸ் நீங்கள் உங்களோட லேப்டாப் பாக்ஸை தொலைச்சிட்டிங்கன்னா நோ இஷ்யூஸ். இந்த லேப்டாப் சீரியல் நம்பர் வந்து உங்கள் லேப்டாப்போட பின்னாடியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கலாம். இதுதான் உங்கள் லேப்டாப்போட சீரியல் நம்பர். இந்த எஸ்என் ஐடி வந்து வேறு யூஸ்க்காண்டி அதை காப்பி பண்ணிக்காதீங்க. இந்த சீரியல் நம்பர் காப்பி பண்ணி நோட்ஸில் போட்டுக்கோங்க. இப்போ நோட்ஸில் உங்களோட யூனிஸ் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட சீரியல் நம்பர் இது 3மே இருக்கும். இதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இங்கே பச்சைக்கை ஹைலைட் பண்ணியிருக்கலாம். இது என்னென்னா, உங்கள் லேப்டாப்பில் மொத்தம் 2 OS போட்டு தருவாங்க கவர்மெண்ட். ஒன்று வந்து விண்டோஸ் 11 OS போட்டு தந்துருப்பாங்க, இன்னொன்று வந்து லினக்ஸ் OS போட்டு தந்துருப்பாங்க. அந்த லினக்ஸ் OSல பாஸ் போட்டு தந்துருப்பாங்க. அந்த பாஸ் லினக்ஸ் OSோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இது தான். நீங்கள் இது கொடுத்த பார்த்தா உங்களால் அந்த OS யூஸ் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ நோட்ஸில் வந்து இது 3மே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து லேப்டாப் குண்டா கிடையாதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ சிம்பிள் தான். இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே போய் யூமிஸ் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போனால் லேப்டாப் ஸ்கீம் போட்டு இருக்கும், இதை தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் டு சப்மிட் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட யூமிஸ் நம்பர் அடிக்கணும். என்னோட யூமிஸ் நம்பர் 9001226775. அதுக்கப்புறம் என்னோடய பாஸ்வேர்டு, என் ஃபோன் நம்பரோட 4 டிஜிட் அண்ட் என்னோட டேட் ஆஃப் இயர். அதுக்கப்புறம் கேப்சா IHW1U9. இதுக்கப்புறம் லாகின் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இந்த லேப்டாப் எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லி இங்கே காமிக்கும். ஸோ எனக்கு வந்து லேப்டாப் எலிஜிபிள். அந்த லேப்டாப்பை தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட யாராவது கேட்காங்க லேப்டாப் எனக்கு உண்டா இல்லைன்னா, நீங்கள் ஜஸ்ட் அவங்களோட யூமிஸ் நம்பர் பாஸ்வேர்டு மூலமாக அவங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லையான்னு செக் பண்ணிக்க சொல்லிக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகலாம், நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து லேப்டாப் வாங்கினோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் லேப்டாப் வாங்கினோடனே நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப் பாக்ஸை செக் பண்ணணும். அதாவது உங்களுக்கு மொத்தம் 4 விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து லேப்டாப், இன்னொன்று வந்து சார்ஜர், இன்னொன்று வந்து சார்ஜர் கனெக்ட் கேபிள், இன்னொன்று வந்து பேக். இந்த 4மே அந்த பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, பேக் தனியாக தான் இருக்கும். இந்த 4மே உங்கள்கிட்ட இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த 4மே இருக்கான்னு செக் பண்ண அப்புறமா நீங்கள் இந்த லேப்டாப்பை எடுத்து அதுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ், அதாவது முன்னாடி பின்னாடி டென்ட் ஸ்க்ராட்ச் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி கீபோர்டு ஒர்க் ஆகுதா, மவுஸ் ஒர்க் ஆகுதா, டிஸ்பிளேல கிளச் இருக்கா, ஃப்ளிக்கர் ஆகுதா, கோடு ஒன்றுருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் செக் பண்ண போகாமல் வால்யூம், வெப்கேம், மைக் இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்த போகாமல் இங்கே வந்து உங்கள் லேப்டாப்போட அபவுட் கொடுத்தீங்கன்னா இதை ஓப்பன் கொடுங்க. இதில் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் எல்லாம் இதை காமிக்கும். உங்களோட லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் ஓகே. அப்படி இது எதுவும் இல்லை, அவங்களுக்கு இந்த மாதிரி வால்யூம் ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது, பேட்டரியை சார்ஜ் ஒழுங்காக ஏற மாட்டேங்குது, இந்த மாதிரினா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நோ இஷ்யூஸ், நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோலேயே நான் கண்டினியூ பண்ணுங்கள். அது அப்போ சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் லேப்டாப் வாங்கிட்டீங்க, செக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி
இஷ்யூ இல்லைனா உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லைனா சூப்பர். அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் லேப்டாப் வாங்கினப்போ அவங்களே நீங்கள் லேப்டாப் வாங்கினப்போ அந்த மேனுவல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு போட்டிருக்க விஷயம் என்னென்னா, நீங்கள் லேப்டாப் வாங்கினோடனே இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு வாரண்ட்டி கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட்டோட சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் ஃபியூச்சர்லாம் ஆக்டிவேட் ஆகி கிடைக்கும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும், அது மேண்டட்ரியான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து உங்கள் காலேஜுக்கு வந்து லேப்டாப் கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க அக்னாலஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் காலேஜ் வந்து நான் கவர்மெண்ட் வந்து லேப்டாப் வாங்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து லேப்டாப் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ காலேஜ் வந்து கவர்மெண்ட்டு லேப்டாப் வாங்கினப்போ அவங்க அக்னாலஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தப்போ அவங்க வந்து கவர்மெண்ட் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து லேப்டாப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்கள் வந்து அந்த போர்ட்டை போய் அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். நாங்கள் லேப்டாப் வாங்கிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னு சொல்லி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் தான் இது. அப்படி நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் பண்ணால் தான் உங்களோட உங்களோட வாரண்ட்டி ஆக்டிவேட் ஆகும், உங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதேமாதிரி உங்கள் காலேஜ் உங்களை விடவும் மாட்டாங்க அக்னாலஜ்மெண்ட் பண்ணுற வரைக்கும். ஏன்னா அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்ஸில் வந்து இப்போ உங்கள்கிட்ட யூமிஸ், பாஸ்வேர்டு, சீரியல் நம்பர் இது மூணுமே நீங்கள் உங்களோட நோட்ஸை காப்பி பண்ணி வச்சுருக்கீங்க. அது இப்போ தான் யூஸ் ஆகும் உங்களுக்கு மோஸ்ட்லி. இப்போ நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க. வெப்சைட் நேம் என்னென்னா எல்காட் லேப்டாப். ஸோ இதுதான் அந்த லிங்க்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேபி இந்த வெப்சைட் லிங்க் வரும். இந்த லிங்க்குள்ளே போகாதீங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் லேப்டாப் தமிழ்நாடு ஸ்கீம் இந்த லிங்க்குள்ளே போங்க. இதில் போனீங்கன்னா ஃபஸ்ட் அபவுட்டில் அவங்களே போட்டுருப்பாங்க. இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க. அதேமாதிரி இந்த ஏஐ வந்து ஃப்ரீயாக கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்களா, அது வந்து 6 மந்த்துக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே இது அபவுட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி நம்ம தனியாக ஆப்பில் செக் பண்ணோம். வெப்சைட்டில் போய் அந்த வெப்சைட் அவங்க இதில் மென்ஷன் பண்ணி இது மூலமாகவும் நீங்கள் செக் பண்ண அந்த வெப்சைட்டுக்கு தான் போகும். அந்த எலிஜிபிலிட்டி செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் வந்து இதுதான், செகண்ட் இயருக்கு லேப்டாப் உண்டா இல்லையான்னு. நம்ம அதை எலிஜிபிலிட்டி செக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கும். ஸோ அது நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நீங்கள் இப்போ லேப்டாப் வாங்கி செக் பண்ணும்போது உங்களுக்கு என்னமோ இஷ்யூ இருந்தால் வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, ஹவு டு அவைல் வாரண்ட்டி. இது என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து லேப்டாப் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு 30 டேஸ்க்குள்ளேயே என்னமோ ப்ராப்ளம் வந்துட்டுனா நீங்கள் அதை வந்து சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னு அடுத்து சொல்லுங்கள். கொடுக்குற மூலமாக உங்களுக்கு வந்து உங்கள் லேப்டாப் யூனிட்டே சேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. உங்கள் லேப்டாப்பே வாங்கிட்டு இன்னொரு லேப்டாப் தந்துடுவாங்க. இதுவே நீங்கள் 1 மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்க ப்ராப்ளத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணி தருவாங்க ஆஃப்டர் 30 டேஸ். ஆனால் 1 இயருக்குள்ளே. ஸோ 1 இயர் வாரண்ட்டி இப்படி தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகும் சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ ஆன்சைட் வாரண்ட்டி உண்டு. நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் நீங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ணலாம். அதாவது OEMனா அந்த நீங்கள் வாங்கினது உங்கள் லேப்டாப்போட கம்பெனி இருக்குல்ல, டெல்லு, HP, அவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக ஆன்சைட்டில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டருக்கும் உங்களுக்கு நீங்கள் போய் வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். அதுவும் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம இஷ்யூனா நீங்கள் வந்து டால் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்து 10 AM to 5 PM வரைக்கும் இருக்கும், ஆல் ஒர்க்கிங் டேஸில். அவங்கள்ட்ட கால் பண்ணி நீங்கள் வந்து இதை பற்றி கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் RTI இது நமக்கு தேவையில்லை. அப்போ கான்டாக்டு இதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாகின் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் லாகின் பண்ணோடனே இங்கே ஸ்டூடெண்ட் மாற்றிக்கோங்க. இங்கே வந்து இப்படி இருக்கும் செலக்ட் லோன்னு. அதுக்கு வந்து நீங்கள் தொட்டு ஸ்டூடெண்ட் மாற்றிக்கோங்க. மாற்றின அப்புறமா யூமிஸ் ஐடி நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸை காப்பி பண்ணியிருப்பீங்க. அதை ஜஸ்ட் இன்னொரு காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு வந்து உங்கள் ஃபோன் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் அண்ட் உங்கள் டேட் ஆஃப் இயர். அதுக்கப்புறம் கேப்சா வந்து கொடுத்தப்போ நீங்கள் லாகின் பண்ணுங்கள். இன்கரெக்ட் கேப்சா. ஸோ நான் முன்னாடி சொன்ன இந்த கேப்சாவை வந்து கொஞ்சம் பக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் டைம் இல்லை 2-3 டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வருது. TJXGTA. ஸோ இதுதான் உங்களோட டேஷ்போர்ட் பேஜ். இதுக்கு தான் நீங்கள் உங்களோட லேப்டாப் ஸ்பெக்ஸ் எல்லாமே காமிக்கும். இது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம அக்னாலஜ்மெண்ட் பண்ண போவோம். அக்னாலஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னா,
இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேப் தான் காமிக்கிறேன். ஏன் 2 டேப் காமிக்கலாம், நான் லேப்டாப் வாங்கின உடனே இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து லாகின் பண்ணேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆகிட்டுனா, என்னோட காலேஜ் வந்து எனக்கு வந்து லேப்டாப் கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணலை. ஸோ அன்றைக்கி தான் லேப்டாப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு வந்து லாகின் பேஜுக்குள்ளே லாகினே ஆகலை, தப்புன்னு காமிச்சிச்சு. ஸோ நான் அந்த லாகின் பண்ண ஹிஸ்ட்ரியும் இது சேவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் நேற்று லாகின் பண்ணேன், அந்த ஹிஸ்ட்ரி இது வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த ஆக்ஷன் பட்டன் இருக்குது தெரியுமா, இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ண இது தான் லேப்டாப் கொடுத்த அன்றைக்கி. அப்போ வந்து காலேஜ் அக்னாலஜ்மெண்ட் பண்ணாததுனால என்னால் லாகின் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு டேப் தான் காமிக்கும். அது வரைக்கும் ஆக்ஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி 2 டேப் காமிச்சிச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இங்கே இருக்க டேப் எதுவுமே காமிக்காது. நான் முன்னாடி இதை க்ளைம் பண்ணேன்னா எனக்கு இது காமிக்கும். உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக எதுவுமே காமிக்காது. நீங்கள் இது காமிக்க உங்களுக்கு வந்து இது இங்கே மேலே உள்ளது மட்டும் தான் காமிக்கும். இது வந்து உங்களோட சீரியல் ப்ராடக்ட் நம்பர், உங்கள் நோட்ஸில் இங்கே சேவ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருக்கீங்களா உங்களோட சீரியல் நம்பர், அதை காப்பி பண்ணி இங்கே டைப் பண்ணி இங்கே ரிசீவ் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த டேப் காமிக்கும். இந்த டேப் காமிச்சப்போ நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தோன்னா உங்கள் ப்ராடக்ட் அலோகேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். இது என்னன்னா, நான் அப்போலே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணணும்னு. இப்போ உங்களுக்கு வந்து வாங்கினோடனே இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே தான் வந்து ஆட் சர்வீஸ் கொடுக்கணும். இதுதான் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுக்குற இடம். நீங்கள் வந்து ஆட் சர்வீஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வரும். அதுக்கு வந்து யூமிஸ் ஐடி, உங்களோட ப்ராபலத்தோட ஃபோட்டோ, அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கேட்கும். இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் ஆகிடும். இதை பார்த்து அவங்க சால்வ் பண்ணி தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் உங்களோட இதெல்லாம் பண்ணப்போ உங்களோட மைக்ரோசாஃப்ட் கீ வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து யூசர் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டும் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து இப்படியே காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட மைக்ரோசாஃப்ட் யூசர் ஐடியையும் உங்களோட மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் கீயையும் இது ரெண்டையுமே காப்பி பண்ணி உங்களோட நோட்ஸில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட நோட்ஸில் யூமிஸ் ஐடி, பாஸ்வேர்டு, உங்களோட அந்த சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் இந்த 2 யூசர் நேம் பாஸ்வேர்டும் இருக்கும். ஸோ இல்லை அவ்வளோதான். இது கிளிக் பண்ணி எனக்கு அதுதான் வரும். அதுக்கப்புறம் யூசர் மேனேஜர் என்னென்னா, இது வந்து ஒரு A to Z எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு சிம்பிளாக ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி லாகின் பண்ணணும், டேஷ்போர்டு எப்படி என்னது, இதை வந்து உங்களுக்கு வாரண்டியை எப்படி கிளைம் பண்ணணும், எப்படி சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், கொடுத்தப்போ உங்களுக்கு ரிப்ளை எப்படி வரும், இது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் வாசிங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்தாவே போதும்னு நினைக்கிறேன். உங்களோட ரெக்யர்மெண்ட்டை போது பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் கீ அண்டு யூசர்னே ப்ராடக்ட் கீ எடுத்து வச்சுருக்கீங்க. அதை வச்சு மைக்ரோசாஃப்ட்டில் கிளைம் பண்ணி மைக்ரோசாஃப்டோட ஃபியூச்சர் எல்லாத்தையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அவ்வளோதான். இந்த டேப்பில் எல்லா வேலையும் முடிஞ்சுது. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஜஸ்ட் இந்த எக்ஸல் நீங்கள் எக்ஸல் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இங்கே வந்து மேலே வந்து நான் லாகின் பண்ணால் தான் இப்படி காமிக்கும். உங்களுக்கு வந்து இப்படி காமிக்காது. நீங்கள் வந்து அந்த இடத்துல சைன் அப் கொடுங்க. அந்த இடத்துல சைன் அப் கொடுத்தோன்னா நீங்கள் நோட்ஸில் வந்து மைக்ரோசாஃப்ட் யூசர் நேம் கொடுத்துருப்பீங்க. அந்த யூசர் நேம் கொடுங்க, மெயில் கொடுக்குற இடத்துல. அது கொடுத்தப்போ பாஸ்வேர்டு கேட்போம். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து சைன் பண்ணுங்கள். பண்ணோடனே அது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌசருக்கு கூப்பிட்டு போகும். அந்த ப்ரௌசர் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதுதான் இந்த ப்ரௌசர். இப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து ஆல்ரெடி நான் அது கிளைம் பண்ணனால எனக்கு வந்து என்னோட இது வந்து ஓப்பன் ஆகிட்டு, என்னோடய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு. உங்களுக்கு வந்து இப்படி இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட்டு ஃபைலு செட்டப் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். அது வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும். அது எப்படி இருக்குன்னா, ஸோ அந்த ஆஃபீஸ் செட்டப் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 77 MB வரும். 64 பிட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் ஆகும். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே, அப்படின்னா நீங்கள் 64 பிட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே அது வந்து இன்ஸ்டால் ஆகும். அங்கே தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே வரும். ஏன்னா இது இன்ஸ்டால் ஆகும்போது இப்படி தான் இருக்கும். இது வந்து சும்மா தெரியாது. நீங்கள் எல்லாத்தையுமே எல்லா டேபையுமே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எல்லா டேபையுமே க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் பேஜில், இந்த ஃப்ரண்ட் பேஜில் இந்த இடத்துல தான் அது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வேறு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. இது வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு மினிமம் 40 மினிட்ஸ் எடுக்கும். எனக்கு வந்து 50 மினிட்ஸ் கிட்ட எடுத்துச்சு. இந்த ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் வந்து கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்துட்டு தென் உங்கள் எக்ஸல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து அதுக்கு வந்து அக்ரிமெண்ட் காமிச்சு இங்கே வந்து எக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு எக்ஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து உங்களோட ஐடி வந்துடும். உங்களோட மைக்ரோசாஃப்ட்டுக்கு எல்லாமே ஆக்டிவ் ஆகி எல்லாமே இப்படி வந்துடும். ஸோ நீங்கள் இதை வந்து எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, உங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து இன்னும் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது OneDrive கொடுத்துருக்காங்க, பவர் BI டூல் கொடுத்துருக்காங்க,
பவர் பிஐ வந்து ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், அது அனாலிட்டிக்ஸ் பண்ணவங்களுக்கு வந்து அது அதிகமாக யூஸ் ஆகும். அது நீங்கள் சும்மா கொடுத்தீங்கன்னா சும்மா உங்களால் வாங்க முடியாது. அதுக்கு வந்து லைசன்ஸோ இல்லைனா காசு கட்டி தான் பே பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த நம்மளோட ப்ராடக்ட்டையும் லைசன்ஸ் யூஸ் பண்ண மூலமாக நீங்கள் அதையும் லாகின் பண்ணி அதையுமே நீங்கள் டேஷ்போர்ட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் போக வேறு நிறைய ஃபியூச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இந்த மேனேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் உங்களோட ஐடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ யூலஹான் ஆப் அந்த ஆப் ஃபுல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூலஹான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த OneDriveக்குள்ளே போனீங்கன்னா OneDrive வந்து ஒரு க்ளோட் ஸ்டோரேஜ். இதுக்குள்ளே நீங்கள் மூவி உங்களுக்கான ஃபைலு எல்லாமே நீங்கள் வந்து க்ளோடு ஸ்டோர் பண்ணி போட்டுக்கலாம். இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 TB கொடுத்துருக்காங்க. அதாவது 1000 GB கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு நீங்கள் இதை ஃபைல் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அடுத்து நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் லைஃப் டைமா இல்லைனா மந்த்துக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்களே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மைக்ரோசாஃப்ட் 365. இது வந்து 365 டேஸ்க்கு தான், 12 மந்த்ஸுக்கு தான். இது வந்து லைஃப் டைம் கிடையாது. பட் நோ இஷ்யூஸ். நீங்கள் வந்து எஃபர்ட் ஒழுங்காக போட்டு இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதை வச்சு நீங்கள் 2-3 ப்ராஜெக்ட் பண்ணி அதை நீங்கள் ரெஸ்யூமில் போட்டிங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போகும்போது இது நல்லா யூஸ்ஃபுல் ஆகும். இதை வச்சு நீங்கள் ஜாப் கிராக் பண்ண போகாமல் அவங்களே கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸோ ஏன்னா அவங்களே உங்களுக்கு லாகின் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 இயர் கொடுத்தது வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அவ்வளோதான், இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இஷ்யூ வராமல் இருக்க நம்ம வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் இஷ்யூ இல்லாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பின்னாடி இருக்க ஸ்டிக்கர்லாம் இருக்குது அதெல்லாம் ஒழிச்சிங்கன்னா ஏன்னா அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து அஃபிஷியலான பேஜ் எதுலையுமே பார்க்கல அப்படி ரிமூவ் பண்ணால் வாரண்டி கிளைம் ஆகுமா ஆகாதான்னு. ஸோ எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நான் பார்த்த வரைக்கும் மென்ஷன் பண்ணல எந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணால் வாரண்டி கிளைம் ஆகுமா ஆகாதான்னு. ஸோ என்னோடய பெட்டர் சஜஷன் என்னென்னா நீங்கள் வந்து லேப்டாப் ஸ்கின் ஒட்டிக்கோங்க. நான் லேப்டாப் ஸ்டோரில் போய் ஸ்கின் கேட்டேன். அவங்க வந்து 600 to 700 சொல்கிறாங்க மொத்தமாக ஒட்டி கேட்குறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஆன்லைனில் போய் ஜஸ்ட்டு லேப்டாப் ஸ்கின் அடிச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச ஸ்கின்னு என்னோடய ஸ்க்ரீன் சைஸுக்கானதை நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ அது வந்து எனக்கு கம்மியாக தான் வந்துச்சு, 250 கிட்ட வந்துச்சு. ஸோ அது வாங்கிட்டு நான் கடையில் போய் 120 rupees கொடுத்து நான் அந்த ஸ்கின்னை லேப்டாப் ஒட்டிக்கிட்டேன். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, சூப்பர் கரெக்டாக நல்லா இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போது எங்கேயா ஸ்க்ராட்ச் பட்டாவோ டென்ட் ஆச்சுனோ எனக்கு வந்து அந்த ஸ்கின்னில் தான் படும். லேப்டாப் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அந்த ஸ்டிக்கரை பீல் பண்ணும்போது எனக்கு எல்லாமே புதுசுமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து புது ஸ்கின்னு 600 700 கடையை வாங்க முடியலைன்னா அவங்களுக்கு அது அஃபோர்டபுளாக இல்லைனா நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கின்னை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு கடையில் போய் நீங்கள் வந்து 100 rupees இல்லை 120 rupees கொடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து கட் பண்ணி ஒட்ட சொல்லிக்கோங்க. நீங்கள் ஒட்டினீங்கன்னா மேபி ஒழுங்காக ஒட்டாமல் போக வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட ஒட்டி வாங்கிக்க வந்து பெட்டர் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த கீபோர்டுக்கு வந்து கவர் ஒட்டுவாங்க. அதாவது நான் காமிக்கிறேன், ஷோ யூ சீன் இந்த மாதிரி கவர் ஒட்டுவாங்க. ஸோ இந்த கீபோர்டுக்கு நீங்கள் இந்த கவர் போட்டிங்கன்னா இப்போ அதிகமாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆகுது ஹீட் வருதுங்கும் போது இந்த கீபோர்டு ஓடியும் ஹீட் அதிகமாக வெளியே போகும். நீங்கள் அப்போ இந்த கவர் போட்டிங்கன்னா அது ஹீட் வெளியே போகாமல் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீனுக்கும் கீபோர்டுக்கும் க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் தான் கேப் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி திக்கான கவர் வந்து லேப்டாப் கீபோர்டில் போட போகாமல் உங்களோட லேப்டாப் ஸ்க்ரீனுமே அடிவாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணும்போது மட்டும் போட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி பேக்குள்ளே வைக்கும்போது இதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த லேப்டாப்பை ஹெவி யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த லேப்டாப்பில் தான் நீங்கள் எல்லாமே கோடிங்கெல்லாம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு கீபோர்டு மவுஸ் வந்து நல்ல ஆப்ஷன். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இந்த மவுஸ் வந்து கீபோர்டுன்னு சொல்லுவேன். நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். இந்த கீபோர்டு இந்த மவுஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த கீபோர்டு நான் 2 years யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு எந்த யூஸுமே இல்லை. இப்போ ஸ்டில் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நான் ஹெவி யூஸ் தான் பண்ணுறேன். இந்த கீபோர்டு நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் நான் யூடியூப்பில் நிறைய ரிவ்யூ பார்த்தேன். என் ஃப்ரெண்டு வச்சுருக்கேன், அவன்கிட்ட கேட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த கீபோர்டு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கீபோர்டு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கீபோர்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்னோடய சஜஷன் இந்த கீபோர்டு இந்த மவுஸ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் எல்லாருமே 15K 12K அந்த மாதிரி கேட்டிங்கன்னா விற்காதீங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இல்லைனா தெரிஞ்சவங்க யாருக்கா நீட் உள்ளவங்க கொடுத்துருங்க. நீங்கள் இது வந்து அடிமாட்டு ரேட்டுக்கு விற்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோடய ஒப்பீனியன். இப்போ நம்ம இது வந்து மொத்தமாக என்ன பார்த்தோன்னா இந்த லேப்டாப் எலிஜிபிலிட்டி செக் பண்ணோம். அதுக்கப்புறம் லேப்டாப் வாங்கினோடனே எப்படி செக் பண்ணணும், எப்படி அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும், வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் ஃபீச்சர் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லேப்டாப் ஸ்கின்
மவுஸ், கீபோர்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வந்து 1, 2 விஷயம் இருக்குது. வாரண்ட்டி எப்போனா கிளைம் அஃபிஷியலாக வாரண்ட்டி எப்போ கிளைம் ஆகாதுன்னா, உங்களோட இப்போ பூட் ஆகும்போது ஒரு ஸ்க்ரீன் வரும். அது வந்து கவர்மெண்ட் ஃபோட்டோ இருக்கும் அதில். அந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்கன்னா, அவங்க வந்து பயாஸில் வந்து அந்த ஸ்க்ரீன் அந்த ஓஎஸில் வந்து மாற்றுவாங்க. பயாஸில் மாற்றும் போது வந்து சீரியல் நம்பர் வந்து மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி சீரியல் நம்பர் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வாரண்ட்டி வந்து அப்போ கிளைம் ஆகாது. ஸோ நீங்கள் அது பண்ணும்போது வாரண்ட்டி கிளைம் ஆகாமல் போகலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் வந்து இது கொட்டி தண்ணீர் கொட்டி இது என்னமா பிரச்சனை வந்தால் வாரண்ட்டி கிளைம் ஆகாது. ஃபிசிக்கல் டேமேஜ் மூலமாக ஆச்சுன்னா வாரண்ட்டி கிளைம் ஆகாது. மற்றபடி மதர் போர்டு மாதிரி பிரச்சனை வந்தால் வாரண்ட்டி கிளைம் ஆகாது. இதெல்லாம் தான் அஃபிஷியலாக வாரண்ட்டி கிளைம் ஆகாத விஷயம். மற்றபடி விஷயம் வந்து எனக்கு தெரியலை. பட் என்ன கேட்டிங்கன்னா ஸ்கின் ஒட்டு மூலமாக உங்களுக்கு டென்ட் ஆகாது, ஸ்க்ராட்ச் ஆகாது. நீங்கள் அது பண்ணலாம். அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இந்த வீடியோ. நான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லியிருப்பேன். சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.